ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். எதிரியை புறத்திடும் இரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் இரத்தம் ஜெயம், எதிரியை புறத்திடும் இரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் இரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பலவான மாற்றிடும் இரத்தம் ஜெயம், பலவான மாற்றிடும் இரத்தம் ஜெயம், ஓஹோ இரத்தம் ஜெயம், ஆஹா இரத்தம் ஜெயம், ஓஹோ இரத்தம் ஜெயம், ஆஹா இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். மத்தேயு 15:27 அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால். வேறு யாராவது அவருடைய இடத்தில் இருந்திருந்தால், போங்கய்யா நீங்களும் உங்கள் சுகமும், என்னை பார்த்தா நாய் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு போயிருந்திருப்பாங்க. ஆண்டவர் சொன்னது அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பெண்ணும் அப்படி கோவப்படுறதுனால என்ன ஆகுது? எனக்கு தானே நஷ்டம், என் பிள்ளைக்கு தான் சுகம் கிடைக்காம போகும், இந்த சுடுசொல்லை நான் தகித்து கொண்டால் எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகுமே என்று மிகவும் விவேகத்தோடு கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வச்சுட்டே சொல்கிறாங்க. அந்த துணிக்கைகளை எஜமானுக்கு மேஜிலிருந்து விடுறது அந்த நாய்க்குட்டியில் திங்கலாம் ஐயான்னு சொல்லி அற்புதமான ஒரு பதிலை சொல்கிறாங்க. சமயோசிதமாக, ஞானமாக, விவேகமாக, புத்தியோடு கூட மிகுந்த தாழ்மையோடு ஒரு பதிலை கொடுக்குறாங்க. அதை கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் அப்படி இம்ப்ரெஸ் ஆகி உடனே அப்படி ஆகட்டுங்கிறாரு. அந்த பெண் வெற்றியோடு கூட தன் மகளுக்கு சுகம் கிடைத்தார், சந்தோஷமாகி போனாலாம். நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எப்படி கோபத்தை அடக்குறீங்க, எப்படி பிறர்கிட்ட மரியாதையாக நடந்துக்கிறீங்க, மரியாதையாக பேசுகிறீங்க, எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அந்த அப்ரோச் எப்படி இருக்குங்கிறத ஆண்டவர் மாத்திரமில்லை இந்த உலகத்தாரும் கவனிக்கிறாங்க. மரியாதையாக பேச பழகுங்கள், கண்ணியமாக பேச பழகுங்கள், தாழ்மையோடு பேச பழகுங்கள்,
மரியாதை கொடுத்து பேச பழகுங்கள். எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாதீங்க, முசுடா இருக்காதீங்க. கெட்ட வார்த்தை பேசினா தான் எல்லாரும் எனக்கு பயப்படுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ரவுடியாக இருந்தால் தான் பயப்படுவாங்கன்னு நினைக்காதீங்க. துன்மார்க்கத்தினாலே ஒருபொழுதும் மனிதன் நிலைவரப்படான். நீங்கள் இந்த பெண்ணை போல பேசுவீர்கள் என்றால் ஆண்டவர் அண்டையிலும் இந்த உலகத்து மக்கள் அண்டையிலும் நீங்கள் உயர்வான இடத்தை பெறுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியேனா என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்கள் பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்கள், இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக மத்தேயு 15வது அதிகாரம் 25வது வசனம் முதல் அவள் ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இந்த நாளிலே கூட அற்புதமான ஒரு சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். பைபிள் முழுக்க நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா, நெஞ்சை தொடுவது போல, நம்முடைய கண்களில் கண்ணீரை வரவழைப்பது போல, நம்மை மிகவும் ஆச்சரியப்படத்தக்க விதமாக அநேக சம்பவங்கள் இருக்கின்றன. இயேசு 3 வருடங்கள் தான் ஊழியம் செய்தார். ஆனால் அந்த 3 வருடங்களும் திரளான ஜனங்கள் அவரிடத்தில் சுகம் பெற்றார்கள், விடுதலை பெற்றார்கள். அவரிடத்தில் வந்தபொழுது அவருடைய கேள்விகள் எல்லாவற்றிற்கும் அவர் பதிலை வைத்திருந்தார். அவரால் செய்ய முடியாத அதிசயம் என்று ஒன்று இல்லவே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை. அதனால் மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டே இருந்தது. அப்பொழுதுதான் ஒரு காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த ஒரு பெண், சமாரிய பெண், அவள் தன்னுடைய மகளுக்காக ஆண்டவரிடத்திலே வருகிறாள். மகளுக்கு பிசாசு போராட்டம், எங்கெல்லாமோ போய் விடுதலை கிடைக்கல. இயேசு அண்டை வந்தால் நிச்சயமாக தனக்கு, தன் பிள்ளைக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். எனவே தான் ஆண்டவரிடத்திலே என்னுடைய பிள்ளைக்கு எப்படியாவது நீர் மனம் இறங்கும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இவ்வளோ தொந்தரவு பண்ணுறாளே, இவ்வளோ அனுப்பிடுங்களே என்று அவருடைய சீசர்கள் சொல்லத்தக்கதாக தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருந்தார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, என் மகளுக்கு இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா என்று அவர்கள் விடாது போராடி கொண்டே இருந்தார்கள். ஆண்டவரின் பின்பு வந்து கொண்டே இருந்தார்கள். ஆண்டவரும் மௌனமாக இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் அன்றைக்கு எவ்வளோ வல்லமையோடு இருந்தாரோ அதே வல்லமையோடு தான் இன்றைக்கும் இருக்கிறார். அன்றைக்கு 3 வருடங்கள் அவர் இந்த பூமியிலே மாம்சத்தோடு இரத்தத்தோடு உலாவி இயேசுங்கிற பேரில் ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு அவர் ஆவியானவராக இருக்கிறார். இன்றைக்கும் அதே வல்லமை தான் நம்முடைய ஆண்டவர் இயேசுவிடத்தில் இருக்கிறது. அன்றைக்கு தன்னை தேடி வந்தவர்களுக்கு அவர் எப்படி விடுதலை கொடுத்தாரோ அதே போல தான் இன்றைக்கும் அவர் விடுதலை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அநேகர் இதை உணர்வதில்லை. மெனி பீப்புள் தே டோன்ட் நோ திஸ் வெரி சிம்பிள் அண்ட் நேக்கட் ட்ரூத். இயேசு இன்றைக்கும் அதே வல்லமையோடு தான் இருக்கிறார். அவருடைய வல்லமைகள் ஒரு காலம் குறைந்து போக போவதில்லை. அவருடைய வந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். இங்கே இந்த பெண் இடைவிடாது ஆண்டவருக்கு பின்பு அவரை கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். நீங்களும் இடைவிடாது ஆண்டவரை பின்தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறீர்களா? பகல் என்று பாராமல், இரவென்று பாராமல், இல்லைன்னா எந்த நேரம்னு பாராமல், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பலத்தோடு, முழு பலத்தோடு, விருப்பத்தோடு ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறீர்களா? இங்கே அவர் மௌனமாக இருந்தார். அப்படியும் இந்த பெண் நிறுத்தவில்லை, கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். கூப்பிடும் பொழுது உடனே பதில் கிடச்சிச்சின்னா நமக்கு ஜெபிக்கிறதுக்கு உற்சாகமாக இருக்கும்.
சில நேரங்களில் ஆண்டவர் மௌனமாக இருப்பது போல தோன்றும். அப்பொழுதும் நாம் ஆண்டவரை இடைவிடாது நாம் தொந்தரவு செய்கிறோமா, இடைவிடாது அவர்கிட்ட கேட்குறோமாங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். 2 நாள் கூடுவாங்க, 3 நாள் ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு ஒன்றும் பதில் இல்லைன்னா போயிடுவாங்க. எத்தனை பேர் இந்த ஊழியத்திற்கு வந்தார்கள், 2-3 தடவை வந்து பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலையா, நடையை கட்டிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஒருவேளை அவர்கள் நடையை கட்டிட்டு போன பிறகு அடுத்த நாள் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? ஆண்டுடைய வேலை என்பது எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. நம்ம சில நேரங்களில் ஆத்திரமாக அவசரமாக உடனே எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறதுனால தான் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறோம். இவள் மௌனமாக ஆண்டவர் இருப்பதை அறிந்து தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருந்தால் அதை பாராட்ட வேண்டும். சீசர்கள் இவரை அனுப்பிடுங்க, இவர் ரொம்ப சத்தம் போடுறார் என்கிற அளவிற்கு, நியூசன்ஸாக இருக்கிறான்னு சொல்கிற அளவிற்கு அவள் சத்தம் போட்டுகிட்டே இருந்தாள். இப்படியாக அந்த முதல் பகுதியிலே அந்த பெண்ணிற்கு பாசிட்டிவாக எதுவுமே இல்லை. ஒரு குத்துச்சண்டை நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, 12 ரவுண்டுகள் உண்டு. மாறி மாறி குத்திட்டே நிற்பாங்க. சில ரவுண்ட்ஸில் இவங்க முன்னே நிறைய பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க, இந்த குத்துச்சண்டை வீரர். சில ரவுண்ட்ஸில் அவங்க அந்த அடுத்த குத்துச்சண்டை வீரர் வந்து ஒருவேளை பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். அதுதான் இது பெண்ணுடைய வாழ்க்கை. ஃபஸ்ட் ஹாஃபில் இவங்களுக்கு ஒன்றுமே பாசிட்டிவாக நடக்கலை. ஆண்டவர் அப்படி பார்த்துட்டே இருக்கு. அதுக்கு பிறகு செகண்ட் ஹாஃபில் ஆரம்பிக்குது. அவர் சொல்கிறார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து எப்படி நாய்க்குட்டிகளுக்கு நான் போட முடியும்? நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே வந்தேன், நீ இஸ்ரவேலை சார்ந்தவள் இல்லையே, உனக்கே நான் அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி அவள் மனது உடையும்படியாக, அவளை சோதிக்கும்படியாக ஆண்டவர் அங்கே ஒரு வார்த்தையை சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் அல்ல. அவர் எதையாவது ஒன்று சொல்வார் என்றால் காரணம் இல்லாமல் இருக்காது. அவர் அன்பின் மொத்த உருவம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை தேடி வந்த எல்லோருக்கும் அவர் உதவி செய்வதை வாடிக்கையாக வைத்திருந்தவர். யார் அழுதாலும் அவரும் அழுதார். யாரையும் அவர் வெறுக்கவில்லை. தன்னை காட்டி கொடுத்தவனையும் தன்னை மறுதளித்தவனையும் தன்னை சிலுவையில் அடித்தவனை கூட ஆண்டவர் மன்னித்தார், அன்பு செய்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர், அவ்வளவு அன்பான ஆண்டவர். இந்த பெண் என் மகளுக்கு இறங்கும் என்று இடைவிடாது கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அவர் சொன்ன பதில், உனக்கே நான் இறங்கணும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு எப்படி போட முடியும் அப்படின்னு சொல்லி அவள் முகத்தில் அடித்தது போல அவர் கூறினாராம். அப்படி கூறுவார் என்றால் ஏதாவது காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? என்ன காரணம் என்று சிந்தித்தால் அவளுக்கு சோதனையாக அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அவள் மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறாள், மிகவும் உதவி கேட்டு வந்திருக்கிறாள். இந்த சோதனை அவள் ஜெயிக்க வேண்டும். சோதனை ஜெயித்த பின்புதான் வெற்றி, சோதனை ஜெயித்த பின்புதான் ஆசீர்வாதம். என்ன சோதனை? இவளுக்கு கோபம் வருகிறதா, எரிச்சல் வருகிறதா, என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அவள் திரும்பி போயிடுறாளா? இல்லை என்றால் தாழ்மையோடு கூட தன் நண்டை வருகிறாளா? மறுபடியும் தன்னை அவள் கேட்பாளா என்று அவர் அறியும்படியாக விரும்பினார். எனவே தான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். நாய்க்குட்டிகளோடு கூட அவருடைய மகளை ஒப்பிட்டார். இந்த நாளிலும் கூட பிரியத்துக்குரியவர்களே, நமக்கும் கூட பல நேரங்களிலே சோதனைகள் கொடுக்கப்படுகின்றன. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, உயர்வுகளை தருவதற்கு முன்பதாக, நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்கள் வருவதற்கு முன்பதாக சில சோதனைகள், சின்ன சின்ன சோதனைகள். முக்கியமாக நமக்கு கோபம் வருதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை சோதித்து பார்க்கின்றவராக இருக்கிறார். சின்ன பசங்களுக்கு கூட எப்படி கோபம் வருது பார்த்தீங்களா? ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு கூட, காலேஜில் படிக்கிறவங்களுக்கு கூட எப்படி கோபம் வருது. கோபம் என்பது ப்ரொவோக் பண்ணப்படுகிற பொழுது, நமக்கு ஒரு கோபம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது, இது ஒருவேளை ஆண்டவராலே எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ, நான் வெற்றி பெறுவேனா தோல்வி பெறுவேனா என்பதை அறியும்படியாக ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை உருவாக்கி இருக்கிறாரோ என்று நான் நிதானித்து கோபப்படாதபடி அதை மிகவும் பொறுமையாக நான் கையாளுவோம் என்றால் ஆண்டவருடைய கண்களில் உடனடியாக நமக்கு இரக்கம் கிடைத்துவிடும். ஆண்டவர் உடனடியாக நம்மை ஆசீர்வதித்து விடுவார். Be very patient at the face of provocations. நம்ம கோபப்படுத்தும்படியாக நிறைய சம்பவங்கள் நடக்கலாம். பொறுமையாக இருக்கு. இந்த அம்மா கோபப்படவே இல்லை, மிகவும் தாழ்மையாக பதில் சொல்கிறாங்க. உண்மைதான் ஆண்டவரே, நாய்களுடைய சாப்பாடு பிள்ளைகள் கிடையாது, ஆனால் அந்த டேபிள்லேருந்து சாப்பிடும்போது கீழே விடுதில்ல க்ரம்ஸ், துணி கீழே, அதை இந்த நாய்க்குட்டிகள் சாப்பிடுங்களேன்னு சொல்லி மிகவும் ஒரு தகுதியான ஒரு பதிலை, தாழ்மையான ஒரு பதிலை, நெஞ்சை தொடுகின்ற ஒரு பதிலை அவர் சொன்ன வார்த்தையிலிருந்தே எடுத்து திருப்பி கொடுக்கின்றாள் அந்த பெண். ஆண்டவர்கிட்ட எத்தனையோ பேர் பேசியிருக்கிறாங்க, ஆனால் இந்த பெண்ணை போல உடனடியாக
இவ்வளவு தகுதியான, இவ்வளவு ஒரு சிறப்பான, புத்திசாலித்தனமான ஒரு பதிலை யாரும் சொல்லவில்லை என்றே நான் நினைக்கின்றேன். அக்கார்டிங் டு மீ, this is the best answer from a human being in the Patha Jesus ministry for 3.5 years. 3 வருஷத்தில் ஏசப்பாக்கு யாரும் இப்படி ஒரு பதில் கொடுத்ததில்லை. நான் நாய் தான், என் பிள்ளை ஒரு நாய் தான், ஆனால் அந்த பிள்ளைகள் சாப்பிட்ற டேபிள் வந்து கீழே உள்ள பருக்கைகளை சாப்பிடுவதற்கு, துணிக்கைகளை சாப்பிடுவதற்கு நாய்களுக்கு உரிமை உண்டல்லவா என்று தாழ்மையாக, மிக தாழ்மையாக அவள் ஒரு பதிலை சொல்லுகிறாள். புத்திசாலித்தனம் என்று சொல்லவா, தாழ்மை என்று சொல்லவா, சமயோசித புத்தி என்று சொல்லவா, இல்லை என்றால் எப்படியாவது ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆவலிலே அது சொல்லப்பட்டதா என்று நம்ம சிந்திக்க முடியல. அதை உடனே அவள் ஆன்சரை கொடுத்தா, யோசிக்கவே இல்லை. அது அவளுக்கு உள்ளாக இருந்தது, இதயத்தின் நிறைவினாலே அவள் வந்தது. அவள் தாழ்மையாக அந்த பதிலை சொன்ன பொழுது இயேசு அங்கு தொடப்பட்டார் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். நம்முடைய வாழ்விலே நம்ம பிறட்டை எப்படி பேசுகிறோங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அது நம்முடைய வீட்டாராக இருக்கலாம். சில இதில் முட்டாள்தனமாக ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம கோவப்படுற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அதுவும் பெண்கள்லாம் கேட்கவே வேண்டாம், நம்ம எரிச்சல் அடையும்படியாக ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையும் மூக்க நுழைப்பாங்க, அது என்ன இது என்னன்னு கேட்பாங்க. முட்டாள்தனமாக பல காரியங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. பொறுமை காக்கும்படியாக நம்ம அழைக்கப்படுகிறோம், நிதானம் காக்கும்படியாக நம்ம அழைக்கப்படுகிறோம். வீட்டை பக்கத்து வீட்டில் இருந்து, வேலை பார்க்குற இடத்துல இருந்து, சமுதாயத்தில் எத்தனையோ பேர் எவ்வளவோ முட்டாள்தனமாக எவ்வளோ காரியங்களை செய்வார்கள், பேசுவார்கள். அதெல்லாம் இருந்தாலும் நாம் அவரோடு எப்படி பேசுகிறோம் என்பது மிகவும் கவனிக்கப்படுகிறது. நம்ம ஒரு ஜென்டில்மேனாக இல்லையாங்கிறது வந்து, யார் ஜென்டில்மேன் அப்படிங்கிறது வந்து இதில் தான் இருக்குது. ஹவு வி ஸ்பீக் டு அதர்ஸ், ஹவ் வி அட்ரஸ் அதர்ஸ். நம்ம பிறட்டை எப்படி பேசுகிறோங்கிறத வச்சு தான் நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்பதை கணிக்க முடியும். மரியாதையாக பேச வேண்டும், வயதுக்கு மரியாதை கொடுத்து பேச வேண்டும், பெரியவர்களை ஐயா என்று அழைக்க வேண்டும், பெண்களை அம்மா என்று அழைக்க வேண்டும். அவர் மனம் புண்படும்படியாக ஒரு வார்த்தை கூட பேசிவிடக்கூடாது, நையாண்டி செய்துவிடக்கூடாது, பரியாசம் செய்துவிடக்கூடாது. மிகுந்த தாழ்மையாக நாம் பேச வேண்டும். ஒருவர் பேசுவதை வைத்துதான் அவருடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கின்றது. அவர் ஜென்டில்மேன் என்று அழைக்கப்படுகிறார். நான் காலேஜில் படித்த நாட்களை மறக்க முடியாது. இப்பொழுது நானே கல்லூரியில் ஒரு பேராசிரியராக இருக்கிறேன். அது ஆண்டுடைய லீலை என்று நான் நினைக்கின்றேன். அப்பொழுது நான் ஒரு மாணவராக இருந்தேன். என் கூட நிறைய மாணவர்கள் படித்தார்கள், எல்லாம் கிராமத்திலிருந்து வந்தவர்கள். அவருடைய பெற்றோர்கள்லாம் அதிகமாக படிக்காதவர்கள். ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. சிலர் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருப்பாங்க, சிலர் பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் பேசுவாங்க, சிலர் தமிழ்லேயே பேசுவாங்க, சிலர் ரொம்ப அன்பாக பேசுவாங்க, சிலர் ரொம்ப கடுமையாக பேசுவாங்க, சிலர் மாணவர்கிட்ட இறங்கி வந்து பேசுவாங்க, சிலர் மாணவர்களை டிஸ்டன்ஸில் வைப்பாங்க. யாராவது மாணவர்கள் ஏதாவது சேட்டை பண்ணால் பயங்கரமாக சிலர் திட்டுவாங்க, சிலர் என்னடான்னு சொல்லி அன்பாக சொல்லி பார்ப்பாங்க, சிலர் கண்டுகிடவே மாட்டாங்க. மாணவர்கள் பலவிதம், ஆசிரியர்களும் பலவிதம். அப்போது மிகவும் அன்பாக நிதானமாக ஒரு பேராசிரியர் ஒருவர் மாணவர்கள்ட்ட பேசுவார், நிதானமாக அன்பாக பேசுவார், மரியாதையாக பேசுவார். அப்போது நாங்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பேரை வச்சுருந்தோம், ஜென்டில்மேன். ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒவ்வொரு பேரை மாணவிகள் வைத்திருப்பாங்க. நாங்கள் பேரை வச்சுருந்தோம் ஜென்டில்மேன். அவர் ஜென்டிலாக பேசுவார், யார் மனசும் புண்படும்படியாக பேசவே மாட்டார். இதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது. மிச்ச ஆசிரியர்லாம் பயங்கரமாக சத்தம் போடுவாங்க, அவர் யாரையும் சத்தம் போட மாட்டார். ஆனால் அவர் கிளாஸில் எல்லோரும் அமைதியாக இருப்பாங்க. அவர் ஒரு ஜென்டில்மேன் சொல்லி தெரியும். நையாண்டி தர்பார் இல்லைன்னா அந்த மாதிரி குத்தி பேசுதல், கேவலமாக பேசுதல், இப்போ அவர்கிட்ட எதுவுமே இருக்காது. அன்பாக பேசுவார், நிதானமாக பேசுவார், மரியாதையாக பேசுவார். இந்த உலகத்தில் அப்படிப்பட்டவர்களை எல்லாரும் நேசிக்கிறாங்க. பேசுகிற விதம் வந்து ரொம்ப முக்கியம். எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விடுறவங்க, எதுக்கெடுத்தாலும் கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கு வர்றவங்க, சட்டையை பிடிக்கிறவங்க நிறையா இருக்காங்க. நிதானம் காக்குதல் அவசியமாக இருக்குது. புத்திசாலித்தனமாய் பேசுவது அவசியமாக இருக்குது. சண்டை வர்ற மாதிரி இருக்கும்போது அமர்த்துவது அவசியமாக இருக்குது. அன்றைக்கி காலேஜில் இன்டர்வல் டைமில் நான் மேலேருந்து கீழே இறங்கி வரேன். ஒரே கூட்டமாக இருக்குது. 2-3 ஆசிரியர்களாக அதில் நிற்காங்க. என்னென்னே தெரியல. ஓடி போய் பார்த்தா ஒரு ஊர் பசங்களுக்கும் இன்னொரு ஊர் பசங்களுக்கும் சண்டை.
அதில் ஏதோ ஒரு பசங்களை இன்னொரு குரூப்பில் உள்ள ஒரு பையன் முன்னால் நின்றுட்டு, என்ன நீ அப்படி பண்ண, நீ நாளைக்கு வா, நீ சாயந்தரம் வா, நாங்கள் பார்த்துக்கிறீங்க, ஊரை கிராஸ் பண்ணி தானே நீ போகணும் அப்படின்னு அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அப்போது நான் அங்கே போனேன். 2 குரூப்பையும் சத்தம் போட்டேன், எதுக்கு இங்கே கூடி நிற்கிறீங்க, என்ன பிரச்சனை? எல்லாம் ஓடல. எல்லா ஆசிரியர்களும் பார்த்து நிற்கிறாங்க. அவங்க யாரும் அதை ஒன்றும் செய்ய முடியல, இல்லைனா ஒன்றும் செய்ய விருப்பம் இல்லையா, பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நான் போன உடனே அந்த கூட்டத்தை களைச்சி விட்டேன். யாரில் அங்கே நிற்க, எதுக்குள்ள நிற்க, நீ என்ன அங்கே நிற்கிற, ஓடல, உன் சண்டையெல்லாம் வெளியே வச்சுக்கல, இங்கே இருக்கக்கூடாது, நீ என்ன பெரிய ரவுடியா, சத்தம் போட்டு நிற்கிற, நீ ஓடு என்று சொல்லி அவர்களை அப்படியே நான் கலைத்து விட்டேன். இந்த கூட்டத்தில் கைகலப்பு வந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்களை நான் அப்படியே பிரித்து விட்டேன். அப்புறம் அப்படியே அது ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னு வைங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக பேச வேண்டியது. அங்கே போய் நம்ம அன்பாக பேச முடியாது. நம்ம மேலே ஒரு மரியாதை இருக்குது. எல்லோரும் கலைந்து போயிருக்குங்க, இருக்காதீங்க, கூட்டக்கூடாதீங்க, வாக்குவாதத்தை வளர்த்துக்கொள்ளாதீங்க என்று சொல்லி அந்த இடத்துல பேச ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். இந்த பெண் இப்படி சொன்னோன்னே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்களேன், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கடவுது என்றார். உடனே அவள் மகள் ஆரோக்கியமான. ஆண்டவர் ஆச்சரியப்படுறார், அம்மா உன் விசுவாசம் ரொம்ப பெருசு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கடவுது. என்ன நீ விரும்புறிய அது உனக்கு ஆகட்டும்மா, உன் மகளுக்கு தானே சுகம் வேணும், அது அப்படி ஆகட்டும். உடனே அவன் மகளுக்கு சுகம் கிடச்சிருது. வெறுமனே பேசிய அந்த முறைமை, the way in which she responded to Jesus' comments won the heart, won the favor. உடனே ஆண்டவருக்கு மனம் இறங்கிடுறார். உடனே சந்தோஷப்படுறார், வச்சுக்கம்மா உன் பிள்ளைக்கு சுகமாகட்டும். வாழ்வில் எவ்வளோ பெரிய வெற்றியை எவ்வளோ சாதாரணமாக அந்த பெண் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டால், ஒரு சென்டென்ஸால் பெற்றுக்கொண்டால் என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவரடாக இருக்கட்டும், உலகப்புறமான மக்களாக இருக்கட்டும், நாம் மரியாதையாக நடந்து கொள்கிற பொழுது, தகுதியானவைகளை பேசுகிற பொழுது, யார் மனதையும் புண்படுத்தாமல் நாம் ஆளுகிற பொழுது அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இதனாலும் கூட அருமையான வாக்குகள் மூலமாக எங்களோடு பேசியிருக்கு. யார் ஜென்டில்மேன்? இரட்ட அன்பா அமைதியாக பேசுகிறவங்க தான் ஜென்டில்மேன். அவங்க தான் மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் எனப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாடத்தை இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் கோபம், எரிச்சல், காத்திருத்தல் எங்களை பயங்கர மோசமான மக்களாய் மாற்றுகிறது. எங்கள் வார்த்தைகளை கொடூரமான வார்த்தைகளாய் மாற்றுகிறது. ஆண்டவரே, நீங்கள் எப்படியாவது மனம் இறங்கி இந்த அருமையான நாளிலும் கூட பிள்ளைகளுக்கு நிதானத்தை கட்டளையிடும்படியாக, கோபம் வராதபடி பாதுகாக்கும்படியாக, மரியாதையாக, அமைதியாக அனைவரிடத்திலும் பேச நீ கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி பேசுவது ஒரு சாதாரணமான காரியமாய் தோன்றினாலும் அது அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வருகிறது என்று ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனைகளிலே கூட்டம் கூடுதுப்பா, ஐசியூவில் கூட்டம் கூடுது. உயிர்ப்பும் பேரும் நாளைக்கு பேரும் இன்னைக்கு பேருன்னு சொல்லி எவ்வளோ பேர் எவ்வளோ வருத்தத்தோடு வெளியே இருக்கிறாங்க. தங்களுக்கு பிரியமானவர்களை பறிகொடுத்து தவிக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப வயதில் வியாதினாலே மரித்து போய் விடுவேனோ, என் கனவுகள் நிராசையாய் போயிருமோ என்று பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விபத்தை சந்தித்து உருக்குலைந்து படுக்கையில் இருப்பவர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நம்பி ஏமாந்து போன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தற்கொலை எண்ணங்களோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பூமியில் வாழ்வதை விட சாவது நல்லது என்று முடிவுக்கு வந்திருக்கிறவர்களை நாங்கள் ஜெபிக்கிறவர்கள். ஆண்டவரை எப்படியாவது அவர்களை தடுத்து நிறுத்துவீராக. தற்கொலை எண்ணங்களை அவர்கிட்ட நீங்கள் எடுத்து போடுவீராக என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். பண பிரச்சனைகள், கடன் பாரங்கள், நெருக்கங்கள், யார் இடத்துல போவார்கள்? இந்த உலகத்தில் யார் கடன் தருவாங்க? யார் ரூபா கொடுப்பாங்க? ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்கப்பா. நல்லா இருக்கும்போது 1000 பேர் 10,000 பேர் வருவாங்க. கஷ்டப்படும் போது ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. தேவையில் இருக்கும்போது ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். படித்து முடித்து விட்டு எந்த காலேஜுக்கு போகணும், என்ன குரூப் எடுக்கணும்னு தெரியலையே, சீட்டு கிடச்சிட்டு ஃபீஸு கட்டுறது காசு இல்லையே, நான் எங்கே போவேன் எங்கே வருவேன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, வாலிப வயதிலேயே போதைக்கு அடிமையாகி விட முடியாத பாவங்களை சிக்கி தவிக்கிறவர்கள், தரிசனத்தை இழந்து போகிறவர்கள், குடும்ப பொறுப்புகளை அறியாதவர்கள், அம்மா அப்பா படுற பாடு, அவருடைய தியாகத்தை தரையில் போடுறவங்க ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். எப்படியாவது சந்தித்து ஆண்டவரே, நீர் அவர்கள் நல்ல பிள்ளைகளாய் மாற்றும்படியாக ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம். வயதான கீழே விழுந்துடக்கூடாது, அடிபட்டுறக்கூடாது, எலும்பு முறிஞ்சிடக்கூடாது.
ஆண்டவரே அவர்கள் இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். படுக்கையில் விழுந்துடக்கூடாது. ஹார்ட் அட்டாக்கு ஆண்டவரே போன்ற பல கொடூரமான வியாதிகள், ஆண்டவரே ஸ்ட்ரோக் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆசீர்வதிங்க எங்கள் நாட்டை, அனைத்து நாடுகளையும், அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிடுவாங்க, பைபிள் எடுத்துகிட்டு போவாங்க. கிறிஸ்தவர்கள் ஏசப்பா பிள்ளைகள் தன்னை அடையாளம் காண்பிப்பவர், வெக்கப்பட்டு போகவே கூடாது. முக்கியமாக எல்லாவற்றையும் விட்டுட்டு ஏசப்பா பின்னால் வந்திருக்கவங்க, அவங்களை சாத்தான் குறி வைக்கும்பொழுது நீங்கள் அவளை பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க நிலைத்திருக்கும்படியாக உதவி செய்யுங்க. அவர்கள் கூப்பிடுகிற பொழுது உடனே செவி கொடுங்க ஆண்டவரே. நாளிலும் கூட ராஜா அனைத்து ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்த நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குறி முதலிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய அந்யோன்யைக்குமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு என்றைக்கும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ, ஆமென்.